Dear children, welcome to PV Digital class. Today we see about the lesson Philanthropist of Sangam Age in term 2. Term 2 la first lesson பார்க்குறோம். Philanthropist of Sangam Age. Philanthropist of Sangam Age mean what? குறுநில மன்னர்கள், அதாவது சங்க காலத்துல வாழ்ந்த குறுநில மன்னர்கள் பத்தி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம்லயே நீங்க இதை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ now we detailly பார்க்க போறோம். In Sangam age la many philanthropists ruled the hilly regions. The 7 of them were very famous. இந்த லெசன்ல நாம என்ன பார்க்குறோங்கிற அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் த philanthropists, அதாவது philanthropists நேம்ஸ் பார்க்க போறோம். அடுத்தது ரீஜியன்ஸ், அவங்க எந்த ரீஜியன்ல அவங்க ரூல் பண்ணனாங்க அப்படிங்கிறதையும் அவங்களோட சிக்னிஃபிகன்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? லிசன். In this lesson first, அதாவது ஒரு கேர்ள் அவ வந்து அவங்க கிராண்ட்பா கூட பேசுறா. அவங்களோட கான்வர்சேஷன் தான் இந்த லெசனா வருது புள்ளி. ஃபர்ஸ்ட் கிராண்ட்பா and her Geeta and her grandpa. அந்த கேர்ள் நேம் வாட்? கீதா. அவங்க கிராண்ட்பா கூட பேசுறாங்க. her grandpa ட்ரிப், அவங்க ஒரு ட்ரிப் போறாங்க கொடைக்கானலுக்கு. அந்த ட்ரிப்ல போகிற வழியில அவங்க இந்த ஹில்லி ரீஜியன்ஸ்க்கு நவடேஸ் நம்ம வந்து பஸ்ஸு, ட்ரெயின், காரு நிறைய ஸ்பெஷலிட்டிஸ் இருக்கு. அனதர் வென் ரோட்வேஸ்லாம் கிளியரா இருக்கு, நம்ம ஈஸியாக போயிட்டு வரலாம். பட் ஓல்டன் டேஸ் ஆன்சியன் டைம்ல இந்த ஸ்பெஷலிட்டிஸ் கிடையாது. ஹவு தே ஆர் கோயிங், அவங்க எப்படி போயிருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க கிராண்ட்பாட்ட அவங்க கொஸ்டினை கேட்குறா. அதுக்கு அவங்க கிராண்ட்பா சொல்றாரு ஹார்ஸ், டாங்கி இதெல்லாம் யூஸ் பண்ணி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. லிசன் ஹியர். Geeta and her grandpa are on a trip during summer holidays. They are on their way to Kodaikanal, the hill station in Tamil Nadu. This is the first time that Geeta is traveling up a steep hill in a bus. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், அதாவது கொடைக்கானலுக்கு கீதா ஃபர்ஸ்ட் டைமே இப்போதான் போகிறா. மிஸ் 1 minute. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா கீதா வந்து கொடைக்கானலுக்கு போகிறா அவரோட சம்மர் ஹாலிடேஸ்க்கு. Grandpa, how did people come to these hills before buses and cars were used? இப்போ கார் பஸ்ல யூஸ் பண்றோம். இதுக்கு இது இன் பிஃபோர் டைம்ஸ்ல எப்படி பீப்புள் டிராவல் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. They would have used horses and donkeys to climb up the hill. கிராண்ட்பா என்ன சொல்றாரு? They used horse, donkeys-ஐயும் climb பண்ணாத மலை ஏறுவதற்காக உபயோகப்படுத்திருக்காங்க. Who ruled this regions? ஓகே, அப்ப அந்த நிலப்பகுதியை அந்த பகுதியை யார் ஆட்சி புரிஞ்சாங்க அப்படிங்கிற. இந்த சங்கம் ஏஜ்ல மெனி philanthropists ruled the hilly region. philanthropists-னா யாரு? குறுநில மன்னர்கள் வாழ்ந்திருக்காங்க, ரூல் பண்ணியிருக்காங்க. அதுல 7 of them is very famous அப்படிங்கிறாங்க. 7 of them were very famous. அந்த philanthropists-ல 7 வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்திருக்காங்க. Why only 7 were famous? Who were they? ஏன் இந்த 7 மட்டும் ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க, மற்றவங்களாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. பிகாஸ் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்க கைண்ட்னஸ், அவங்களுடைய மக்களுக்கு அவங்க செஞ்சது இதெல்லாம் தானே அவங்களுடைய ஃபேமஸ்க்கு காரணம். லிசன். சங்கம் லிட்ரேச்சர் கன்சிஸ்டிங் ஆஃப் செவரல் கிளாசிக்கல் போயட்ரி இஸ் த மெயின் சோர்சஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ். அதாவது சங்கம் ஏஜ்ங்கிறது தமிழ் லிட்ரேச்சர் எழுதின கிளாசிக்கல் போயட்ரி இந்த காலம். Those 7 philanthropists were begged. அந்த philanthropists யாருன்னு பார்க்கலாமா? மிஸ் 7 philanthropists பார்த்தோம். Now we learn the name of the 7 philanthropists. அதுல யார் ஃபர்ஸ்ட் வராங்க? பேகன். பட் பேகன், பாரி, நெடுமுடி, காரி, ஆய், அதியமான், நல்லி அண்ட் வல்வில் ஓரி. Why they are very famous? ஏன்னா இவங்க ரொம்ப பவர்ஃபுல் கிங்ஸ், கைண்ட்னஸ், மர்சி அவங்களுடைய குணங்களால் அவங்க ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. லிசன் பண்ணலாம். Those 7 philanthropists were பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அதியமான், நல்லி and வல்வில் ஓரி. They were ruled different hilly regions at different periods during the சங்கம் age. அவங்க டிஃப்ரெண்ட் பீரியட்ஸில், அதாவது வெவ்வேறு காலத்தில் ஹில்லி ரீஜியன்ஸில் வெவ்வேறு பகுதிகளை ஆண்ட மன்னர்கள். They were all powerful, kind and cared for nature and the people. அவங்க ஃபேமஸாக இருந்த காரணம் என்ன? பவர்ஃபுல் கிங்ஸ், கைண்ட் மன், அதாவது பீப்புள்கிட்ட ரொம்ப கைண்டாக இருந்திருக்காங்க. பீப்புள்கிட்ட மட்டும் கைண்டாக இருக்கல, நேச்சர், அனிமல்ஸ், எவ்ரிதிங். ஓகேவா? இஸ் தட் why there are more trees in the hills than in Chennai? அந்த கேர்ள் கொடைக்கானல் போயிட்டு இருக்காங்களா, அப்போ அவங்க கிராண்ட்பா கேட்குறாங்க. கிராண்ட்பா, ஏன் இங்கே இந்த பகுதியில் அதிகமான மரங்கள்லாம் இருக்கு, சென்னையில் ஏன் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. Hills usually have a lot of trees. ஹில்ஸில் எப்பயுமே நிறைய மரங்கள் இருக்கும். It is important for peoples to take care of them. Peoples அங்கே என்ன பண்ணுறாங்க? இயற்கையை கேர் பண்ணுறாங்க, அதை பாதுகாக்கிறாங்க. Shall I tell you a few stories about
How those philanthropists and the people protected nature and how in turn nature protected them. இப்போ அவங்க தாத்தா சொல்றாரு, நான் உனக்கு ஒரு சில ஸ்டோரி சொல்ல போறேன். philanthropists எப்படி நேச்சரை கேர் பண்ணாங்க, அதே போல பீப்புளும் அது அப்போ அதாவது ஆன்சியன் டைம்ல எப்படி நேச்சரை கேர் பண்ணாங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு அவங்க தாத்தா சொன்னாங்க. ஐ வுட் லவ் தட், நான் அதை ரொம்ப விரும்புறேன் அப்படின்னு அவங்க கிராண்ட் ஃபாட்டா அந்த கேர்ள் சொல்றாங்க. இப்போ நான் உங்களுக்கு இதுல ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் மீ. நேம் எனி 3 philanthropists. இது உன்னுடைய புக்ஸ்ல இருக்கு, ட்ரை டு ஆன்சர். சே நம்ம 7 நேம் பார்த்துருக்கோம், அதில் எனி 3 நேம் சே. பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அதியமான், நல்லி, வல்வெல், ஓரி. ஓகேவா? டியூரிங் விச் ஏஜ் டிட் த 7 philanthropists ரூல் த ஹில்லி ரீஜியன்? இந்த சங்கம் ஏஜ். எந்த ஏஜ்ல? அதாவது சங்கம் ஏஜ்ல philanthropists வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் we learn about பேகன். இப்போ பேகன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? லிசன். பேகன் வந்து எங்கே ஆட்சி நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பேகன் வந்து ஆட்சி புரிந்த ஹில் ரீஜன் இது பழனி ஹில்ஸ், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. வேறு பழனி ஹில்ஸ் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. இவர் ஒரு பவர்ஃபுல் கிங்டம், ஒரு கிங்கு. ஓகேவா? இவர் வந்து அதாவது அனிமல்ஸ்ட, பேர்ட்ஸ்ட, நேச்சர்ட்ட எல்லா விஷயத்துலையுமே இவர் ரொம்ப கைண்ட்னஸாக அன்பாக இருந்திருக்கார். இவர் ஆண்டவே வாக்கிங் போகும்போது ஒன் டே இவர் வந்து ஒரு பீகாக் பார்த்துருக்கார். அந்த பீகாக்கு குளிரில் நடுங்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம ஒரு அனிமல்ஸை, பேர்ட்ஸை பார்க்கும்போது நம்மளோட கண்ணோட்டம் எப்படின்னு தெரியல, ஆனால் இவர் பார்த்த உடனேயே அது ரொம்ப குளிரில் இருக்கு, கோல்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஷால் எடுத்து அந்த பீகாக் என்ன பண்ணியிருக்காரு, கவர் பண்ணியிருக்காரு. அப்படின்னா ஒரு பேர்டு தன்னுடைய ஆட்சி பகுதியில் பார்க்கும்போது கூட அதுக்கு எவ்வளோ அன்பாக இருந்திருக்காருங்கிறது இவருடைய குணம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். லிசன் ஹியர். ஆர் யூ ரெடி ஃபார் த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி? எஸ் அப்படின்னு அந்த கேர்ள் சொல்றான். தாத்தா சொல்றாங்க, ஓகே. தி ஸ்டோரி இஸ் அபவுட் பேகன். இந்த ஸ்டோரி யாரை பத்துது? பேகனை பத்துது. பேகன் ரூல்டு பழனி ஹில்ஸ். பேகன் ரூல்டு பழனி ஹில்ஸ் இன் திண்டுக்கல் district. The very same hill range that we are visiting today, isn't it cold here? அதாவது பழனி ஹில்ஸ்ங்கிறது இந்த கொடைக்கானல் பகுதியில் இருக்குல்ல, அதுதான் நம்ம பழனி ஹில்ஸ்ங்கிறோம். அந்த பகுதிக்கு தான் இப்போ கீதாவும் உங்கள் கிராண்ட்ஃபாவும் போயிருக்காங்க. எஸ் கிராண்ட்ஃபா, தட்ஸ் வை அம்மா ஹேஸ் பேக்டு ஸ்வெட்டர்ஸ் ஃபார் அஸ். நம்ம ரொம்ப இப்போ வின்டரு ரொம்ப குளிர்துன்னா என்ன யூஸ் பண்ணுவோம்? ஸ்வெட்டர் போடுவீங்க, ஷால்லாம் போத்துக்குவீங்கல்ல, அவங்க மம்மியாக உங்களுக்காக ஸ்வெட்டர்லாம் பேக் பண்ணியிருக்காங்க. Correct. One day, while Bagan on his walk, he saw a peacock shivering. அந்த peacock எப்படி இருந்ததா? குளிர்ல நடுங்கிட்டு இருந்ததாம். He assumed that the peacock shivering due to cold and he covered the peacock with a shawl. அவர் என்ன நினைச்சாராம்? குளிர் தாங்க முடியாம இந்த பீகாக்கு ஷிவரிங் அதாவது நடுங்குது, அதனால அவரோட ஷால் எடுத்து அந்த பீகாக் என்ன பண்ணாராம்? கவர் பண்ணார். Can a peacock use a shawl? பீகாக் ஷால் யூஸ் பண்ணுமா? No, it's a bird. அதுவும் ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஒரு பேர்டு, நேச்சர்ல இருக்க பேர்டு. அது ஷால்லாம் யூஸ் பண்ணாது. Maybe not. The point is that Bagan treated the peacock just like his own child. How many people nowadays show such kindness towards animals? ஆனால் பீகாக் ஷால் யூஸ் பண்ணுமாங்கிறது தெரியல. பட் ஆனால் இவரோட மைண்டில் அந்த பீகாக் ஒரு தன்னுடைய குழந்தை போல நினச்சி அதுக்கு என்ன பண்ணியிருக்காரு? ஷால் வச்சு கவர் பண்ணியிருக்காரு. நவடேஸ் நம்ம அனிமல்ஸ், பேர்ட்ஸ் கிட்ட கைண்ட்னஸாக இருக்கோமா? கைண்ட்னஸாக இருக்கணும். பேர்ட்ஸ் எல்லாம் நியர்பை உங்கள் வீட்டுகிட்ட இருந்தால் அதை அடிக்கக்கூடாது. இப்போ க்ரோலாம் இருந்தால் அதுக்கு வாட்டர் வைங்க, ஃபுட்டெல்லாம் கூட வைங்க. ஓகேவா? கிராண்ட்பா, ஒன் டே ஐ சா எ பாய் த்ரோவிங் ஸ்டோன்ஸ் அட் எ டாக். I stopped him. Maybe if he knew about Bagan, he would find a way to love animals. ஒரு நாள் இந்த கீதா பார்த்துருக்காங்களா, ஒரு பையன் என்ன பண்ணாரான்? டாக் பார்த்து ஸ்டோன்ஸ் த்ரோ பண்ணாது, கல்லெல்லாம் அடிச்சிருக்கான். அந்த கேர்ள் அதை அடிக்கக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணியிருக்கா. இப்போ நம்ம பேகன் பற்றி தெரிஞ்சிருந்தா அவங்க இது போல் பண்ண மாட்டாங்க. ட்ரூ இஸ் நாட் ஜஸ்ட் கைண்ட்னஸ் டுவார்ட்ஸ் ட்ரீஸ் அண்ட் அனிமல்ஸ், இட் இஸ் ஆல்சோ அபவுட் வேல்யூங் பீப்புள். We should treat all living things equally. இது வந்து கைண்ட்னஸ், அதாவது அனிமல்ஸ் மேலே மட்டும் கிடையாது, வேல்யூங் பீப்புள், அதாவது மனிதர்களுக்கு மதிப்பையும் இது கொடுக்கும். லிசன், இதில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் பண்ணுங்க. ட்ரை டு ஆன்சர். Which hilly region did Bagan rule? Which hilly region did Bagan rule? Say. Palani Hills in Dindigul district. Very good. Second question. What did Bagan see when he was taking a walk? Bagan walk பண்ணி போகும்போது என்ன பார்த்தாரு? Peacock. What a peacock? Shivering peacock. Third question. What did Bagan use to cover the shivering peacock?
பேக் அண்ட் பீகாக் கவர் பண்ண என்ன யூஸ் பண்ணாரு? ஷால். வாட் எ ஷால். we learn more about பாரி. நெக்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்? பாரிங்கிற குறுநில மன்னரை பத்தி பார்க்க போறோம். லிசன். இவர் அதாவது 2000 இயர்ஸ்க்கு முன்பு வாழ்ந்த ஒரு கிங்டம்ல இருந்தவர். அதாவது இவரோட ரூல் எங்க இருக்கு? பெரம்புநாடு சிவகங்கா டிஸ்ட்ரிக்ட், அதாவது சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் இருக்கு. அங்கிருந்து அது எக்ஸ்டெண்ட் ஆகி அந்த ஃபாரஸ்ட் எது வரைக்கும் இருக்கு? பாலக்காடு இன் கேரளா. பாலக்காடு இன் கேரளா. விச் ஏரியா? அந்த ஏரியாவை என்னன்னு சொல்றாங்க? சங்கமேஜில பரம்பு நாடு. வாட் பரம்பு நாடு. இவர் வந்து மூவேந்தர்கள் யூனோ சேர சோழ பாண்டியாஸ். அவர் வந்து இவரோட கிங்டம், இவரோட சிறப்பால இவரோட கிங்டம்ஸை பிடிக்கணும்னு இவர்கிட்ட பேட்டில், அதாவது போர் புரிகிறாங்க. பட் தே கேனாட் வின். அவங்களால வின் பண்ண முடியல. பிகாஸ் தே ஆர் ஸோ ரிச். அவங்க கிட்ட ரிச்சான ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸஸ் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாத பெரம்பு நாடு அவங்களுடைய ஹில்ஸ் வந்து ரொம்ப வளம் மிகுந்ததாகவும் பீப்புளுக்கு தேவையான ஃபுட்டு நேச்சர் எல்லாமே அங்கே கிடச்சிருக்கு. இவரோட கிங்டம்ல வந்து நேச்சரை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. நேச்சரை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க, பாதுகாத்துருக்காங்க. இவர் வந்து பாரி வந்து ஒன் டே வந்து அதாவது ஒரு கோல்டன் சேரியட் அவரோட தேரில் போகும் பொழுது ஒரு ஜாஸ்மின் கொடி, அதாவது முல்லை கொடி அப்படிங்கிறாங்க. பாரி என்ன சொல்றாங்க? முல்லைக்கு தேர் தந்தவர் அப்படிம்பாங்க. பேகனை மயிலுக்கு போர்வை கொடுத்தவர் அப்படிம்பாங்க. பாரி முல்லைக்கு தேர் தந்தவர் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க தானே, படிச்சிருப்பீங்க. இவர் ஆன் த வேல ஒரு ஜாஸ்மின் கிளைம்பர் பார்த்துருக்காரு. கிளைம்பர் மீன் வாட்? கொடி. அது பார்த்துருக்காரு. இட்ஸ் கேனாட் கிளைம்ப் எனி, அது நியர்பை எந்த ட்ரீயும் இல்லை. அது வந்து தரையில், அதாவது லேண்டில் தான் படர்ந்துருக்கு. அதை பார்த்த உடனே அதுக்கு படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு அவரோட கோல்டன் சேரியட்டையே என்ன பண்ணியிருக்காரு? அந்த கிளைம்பர் படுறதுக்காக கொடுத்துருக்காரு. இதுதான் இவருடைய ரொம்ப ஒரு ஃபேமஸான, இதனால இவர் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காரு. லிசன். இப்போ லிசன் பண்ணுங்க. இதில் கொஸ்டின் கேட்பேன், ஆன்சர் பண்ணணும் கரெக்டாக. ஓகேவா? பார்க்கலாமா? பாரி. ஓகே, த நெக்ஸ்ட் ஸ்டோரி இஸ் நியர்லி 2000 இயர்ஸ் ஓல்டு. அவங்க தாத்தா சொல்றாரு, அதாவது 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்டோரியா. A wise and kind philanthropist called Pari. அந்த philanthropist name what? Pari. Ruled பரம்பு நாடு. This was located in பரம்பு மலை. Where? பரம்பு மலை. A hill range that starts in சிவகங்கா district. அந்த hills எங்க ஸ்டார்ட் ஆகுது? சிவகங்கா district in தமிழ்நாடு and extended to பாலக்காடு in கேரளா. இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. பாலக்காடு கேரளா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. The மூவேந்தர்ஸ் யாரு? சேர சோழ பாண்டியாஸ். வெரி குட். wanted to make பெரம்புநாடு a part of their kingdom. They were not able to win the battles against Pari and his army individually, so they attacked பரம்புநாடு together. அவங்களால பேட்டில்ல பெரம்புநாடு என்ன பண்ண முடியல? வின் பண்ண முடியல. அதனால மறைமுகமா பெரம்புநாடை வின் பண்ணணும் அப்படின்னு அவங்க அட்டாக் பண்றாங்க. இந்த thick forest inside the hills, they were not able to defeat பாரி சாமி. அதாவது திக்கான ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள போய் பாரி இவங்களால வின் பண்ண முடியல. Instead, they made sure that பெரம்புநாடு could not get water or food from below the hill. They thought that பாரி would surrender after he ran out of food and water. அதாவது பெரம்புநாடுக்கு கீழே இருந்து, அதாவது லேண்டில் இருந்து ஹில்ஸுக்கு வாட்டரும் ஃபுட்டும் போகாமல் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா பாரி வந்து நமக்கு சரண்டர் ஆயிடுவாரு, நம்ம பெரம்புநாடு பிடிச்சிடலாம், வின் பண்ணிடலாம் அப்படின்னு மூவேந்தர்கள் என்ன பண்றாங்க? பிளான் பண்றாங்க. பட் they cannot win because grandpa did Pari surrender? Pari surrender என்னரா? No. Pari did not surrender. Few months passed. சில காலம் போனது, ஆனாலும் அவரு சரண்டர் ஆகல. அப்புறம் தான் மூவேந்தர்கள் திங்க் பண்ணியிருக்காங்க, பெரம்புநாடு ரிச் நேச்சரான ஒரு பிளேஸ் அப்படின்னு. The மூவேந்தர்ஸ் later realized that the forest in பெரம்புமலை were so rich that they provide people with a lot of jackfruit, edible bamboo and other wild nuts. The hill also had a lot of streams that provided them with fresh clean water அப்படின்னு இருக்காங்க. ஹில்ஸில் எல்லாமே இருக்கும், நேச்சர்ஸில் ஃப்ரூட்ஸ் இருக்கும், வெஜிடபிள்ஸு, அதாவது வாழ்வதற்கு தேவையான உணவுப் பொருட்கள் அங்கேயும் கிடைக்கும், ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். ஓகேவா? எல்லாமே இருந்திருக்கு. ஸோ பாரி என்ன பண்ணல? மூவேந்தர்கள்ட்ட சரண்டர் ஆகல. So they did not need food or water from any other places. Yes, the forest took care of them. அவங்களுக்கு பீப்புளுக்கு தேவையானது எல்லாமே என்ன கொடுக்குதான்? ஃபாரஸ்ட் கொடுக்குது. Just as Pari, the people in his region also took care of nature.
there is even a famous story that tell his generosity. அவங்களுடைய பெருந்தன்மையான குணத்தை, generosity mean what? பெருந்தன்மையான குணத்தை அது காட்டுது. என்ன பார்க்கலாமா? One day Pari was passing a young jasmine climber. He saw that there was no tree to climb the climber to grow. one day அவர் போகும்போது ஒரு ஜாஸ்மின் கிளைம்பர் பார்க்குறாரு. அது வந்து கிளைம் பண்ணுறதுக்கு பக்கத்தில் எந்த ஒரு மரமும் இல்லை. He offered his golden chariot to give support for the climber. He offered his golden chariot to give support for the climber. அந்த கிளைம்பருக்காக அவருடைய தேரையை அவர் கொடுக்குறாரு. This is so interesting. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு செடி இருந்தால் கொடுப்போமா? செடியை பாதுகாத்தாலே போதும், அதே பெரிய விஷயம். This is so interesting. Do you know that we planted a few trees in our school? I will make sure that they grow well just like Pari did. பாரி செஞ்சது போல நீங்களும் செடி நேச்சர்ஸை காப்பாற்றுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு செடியாவது வச்சு வளர்த்துங்க. ஓகேவா? Would you like to hear more stories about some of the other philanthropists? Yes, இன்னும் பார்க்க போகிறோம். இப்போ நான் இதில் கொஷின் கேட்குறேன் பாரி பற்றி. Answer me. Which was the region ruled by Pari? பரம்பு நாடு. வேறு பரம்பு நாடு in Sivaganga district in Tamil Nadu, extended to Palakkad in Kerala. Next question. What were stopped from the lower region to Perambunadu? பெரம்புநாடுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம், அதாவது லோயர் ரீஜியன்லேருந்து வர ஸ்டாப் பண்ணாங்க? ஃபுட் அண்ட் வாட்டர். Third question. What did Pari give to support Jasmine climber? பாரி ஜாஸ்மின் கிளைம்பர் சப்போர்ட் பண்ண என்ன கொடுத்தாரு? What give? He gave golden chariot. என்ன கொடுத்தாரு? golden chariot. அதுவும் அவருடைய தங்க தேரையை கொடுத்துருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் அதியமான் பற்றி பார்க்குறோம். See about அதியமான். இப்போ அதியமான் பற்றி பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேன், லிசன் பண்ணுங்க. அதியமான் எங்கே ஆட்சி புரிஞ்சிருக்காரு? தகடூர் இன்னும் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட், அதாவது தர்மபுரியில் இருக்கிற மலைப்பகுதிகள். தகடூர் அப்படின்னா ஆன்ஸ்டியன் டைமில் சொல்லியிருக்காங்க சங்கம் ஏஜில். இன் ஹிஸ் கிங்டம் இவர் ஒரு கைண்ட்னஸ்ஸான ஒரு பிரேவான ஒரு கிங். ஓகேவா? இவர் எதனால ஃபேமஸ் ஆனார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவரோட காலத்தில் ஒரு போயட் வாழ்ந்திருக்காங்க. இஸ் அ ஓல்டு தமிழ் போயட். யூ நோ வாட் இஸ் த நேம்? சே ஔவையார். வெரி குட். தமிழ் போயட்டஸ் ஔவையார். ஔவையார் வந்து இவங்களுடைய அவைக்கு வந்திருக்காங்க. அப்போ இவருக்கு வந்து ஒரு ரேரான ஒரு ரொம்ப கிடைத்திருக்கிற ஒரு ரேர் ஃப்ரூட் கிடச்சிருக்கு. தட் இஸ் கூஸ்பெரி, அதாவது ஒரு நெல்லிக்கனி கிடச்சிருக்கு. அவருக்கு கிடைச்ச அந்த நெல்லிக்கனி அதாவது சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம், லாங் லைஃப் வாழலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃப்ரூட்டு. பட் அந்த ஃப்ரூட்டை வந்து அவர் சாப்பிடல. ஹீ இஸ் கிவ் டு ஔவையார். அந்த ஃப்ரூட்டை என்ன பண்ணியிருக்காரு? ஔவையாருக்கு கொடுத்துருக்காங்க. ஔவையாருக்கு கேட்டிருக்காங்க, ஒய், ஏன் இதுக்கு இந்த ஃப்ரூட்டை எனக்கு கொடுக்குறீங்க? இட்ஸ் அ வெரி ஹெல்த்தியான ஒரு நல்ல ஃப்ரூட்டு, எதுக்காக எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்லியிருக்காரு? ஆக்சுவலி ஒரு ராஜா, ஒரு அரசர் வந்து என்னை போல பல அரசர்கள் இருக்காங்க, எனக்கு அடுத்து பல அரசர்கள் வருவாங்க, ஆனால் உங்களை மாதிரி ஒரு போயட் வந்து தமிழில் வளர்க்க மாட்டாங்க, அதனால் நீங்கள் தான் சாப்பிடணும் அப்படின்னு அவருக்காக கொடுத்துருக்காங்க. இவரோட இந்த குணத்தால் இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கார். லிசன். There was another philanthropist called அதியமான். He also ruled a hilly region. இவரு எங்க வந்திருக்கா ஆட்சி புரிஞ்சிருக்காரு? hilly region, அதாவது மலைப்பகுதி. தகடூர் in தர்மபுரி district. One day he was presented with a very rare type of gooseberry. என்ன கிடைச்சிருக்கான்? rare typeான gooseberry. கிடைத்திருக்கிற ஒரு அரிதான நெல்லிக்கனி. He was told that anyone who ate that rare fruit would be immortal. Do you know what he do? இந்த கனியை சாப்பிட்டா நம்ம சாகவே மாட்டோம் அப்படின்னு ஒரு ஃப்ரூட்டை நம்ம கிடைச்சா நம்ம சாப்பிட்ருவோமா? யாருக்காவது கொடுப்போமா? நம்ம தான் சாப்பிடுவோம் கண்டிப்பா. He offered the fruit to an old Tamil poet ஔவையார். பட் ஆனால் இவர் யாருக்கு ஆஃபர் பண்ணியிருக்காரு? ஓல்டு தமிழ் போயட் ஔவையார் கொடுத்துருக்காங்க. In the same ஔவையார் I read about her in my தமிழ் டெக்ஸ்ட் புக். நீங்கள் தமிழ் டெக்ஸ்ட் புக்கில் ஔவையார் பற்றி பார்த்துருப்பீங்க, அவருடைய ஆத்திச்சூடிலாம் படிச்சிருப்பீங்கல்ல. எஸ் அப்படின்னு கீதா சொல்கிறாங்க. எஸ், கீதா என்ன சொல்கிறாங்க? ஔவையார் வாஸ் ஷாக்டு அண்ட் ஆஸ்க்டு அதியமான் why he was offering her the gooseberry. ஔவையார் ஏன் இந்த கூஸ்பெரியை நமக்கு கொடுத்துட்டாங்கன்னு ரொம்ப ஷாக் ஆகி கேட்குறாங்க. she said that he should eat this fruit as he was the chieftain. நீங்கள் ஒரு chieftain, ஒரு king, நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. அதியமான் told her that there would be many chieftains after him. எனக்கு பிறகு நிறைய chieftains, அதாவது கிங்லாம் வருவாங்க. but there would not be many poets to teach people how to live life better like her. ஆனால் மக்களுக்கு
ஒரு நல்ல போயட், அதாவது ஒரு தமிழ் வளர்க்குற ஒரு போயட்டும் லைஃப் மக்கள் வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிறது சொல்றதுக்கு ஒரு போயட்டு திரும்ப கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு அதியமான் சொல்றாரு. Can you imagine a powerful chieftains offering such a valuable gift to an old poetess? This shows how people valued each other in the சங்கம் ஏஜ். Don't you agree? இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அதாவது சங்கம் ஏஜ்ல ஒரு சீஃப்டைன் ஒரு போயட்டுக்கு ஒரு அரிதான ஒரு கிஃப்டை கொடுக்குறாருன்னா அப்போ அவங்க பீப்புளை எந்த அளவுக்கு வேல்யூ பண்ணியிருக்காங்க மதிச்சிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எஸ், அந்த பொண்ணு சொல்கிறான், எஸ் கிராண்ட்ஃபா, வி ஷுட் ஆல்வேஸ் வேல்யூ பீப்புள் அரவுண்ட் அஸ். நாமளும் நம்மளை சுற்றி இருக்க மனிதர்கள் என்ன பண்ணணும், மதிக்க தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் இந்த அதியமான் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்க. வாட் டிட் அதியமான் ரிசீவ் ஆஸ் அ ப்ரெசன்ட்? அதியமானுக்கு என்ன ப்ரெசண்டாக கிடைச்சது? வெரி குட், கூஸ்பெரி. வாட் இஸ் ரேர் ஃப்ரூட்? ஓகேவா, கூஸ்பெரி. செகண்ட் கொஸ்டின், who was ஔவையார்? Who was ஔவையார்? தமிழ் poetess. ஔவையார் is the old தமிழ் poet, அதாவது தமிழ் கவிஞர். தேர்ட் கொஸ்டின், why did அதியமான் give the gooseberry to ஔவையார்? ஔவையார் ஏன் அந்த ஃப்ரூட்டை அதியமான் ஏன் அந்த ஃப்ரூட்டை ஔவையார் கொடுத்தாங்க? பிகாஸ் மெனி chieftains, அதாவது மெனி chieftains இவருக்கு பிறகு வருவாங்க, பட் ஆனால் ஒரு தமிழ் போயட் கிடைக்க மாட்டாங்க, அதனால தான் கொடுத்தாங்க. இங்கே சில கொஷின்ஸ் இருக்கு, ஐ ஆஸ்க் யூ, லிசன். லிஸ்ட் த திங்ஸ் கிவன் பை திஸ் philanthropist. இப்போ எனக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணும். பாரி என்ன கொடுத்தாரு? இஸ் கேவ் கோல்டன் சேரியட் டு முல்லை. பாரி கேவ் கோல்டன் சேரியட் டு முல்லை, அதாவது முல்லைக்கு தேர் கொடுத்தார். செகண்ட் ஒன், பேகன் கேவ் டு ஷால் டு பீகாக், அதாவது இவரோட ஷாலை பீகாக் கொடுத்தார். அதியமான் gave a gooseberry to ஔவையார், ஔவையாருக்கு ஒரு அரிதான நெல்லிக்கனியை கொடுத்துருக்கார். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். உங்களுக்கு ஹோம்ஒர்க் வரும், கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.